பிரபஞ்ச நியதி என்று ஒன்று உள்ளது. இது புதிய விஷயமாக இருக்கின்றது. இதுவரை நமது மனித அறிவிற்கு மனித சமுதாயம் கண்டிராத ஒன்று. ஆனால் இதுபடிதான் எல்லாம் இயங்குகின்றன. பிரபஞ்ச நியதி என்னவென்றால், ஒரு செயலை செய்யும்போது அதனால் மற்றொரு விளைவுகள் ஏற்படும். இங்கு எந்தவிதமான சட்ட நியாயங்கள் கிடையாது, சட்ட வல்லுநர்கள் கிடையாது, ஆதாரங்கள் தேவையில்லை, விவாதங்கள் நடைபெறாது, தீர்ப்புகள் இருக்காது, சாட்சி அடிப்படையில் ஒருத்தர் குற்றவாளி ஒருத்தர் நிரபராதி என்று தீர்மானிக்கப்பட மாட்டார்கள், மேல்முறையீடு என்று ஒன்று இருக்காது, எதுவுமே இருக்காது. பிரபஞ்ச நியதி இப்படித்தான் செயல்படுகிறது. இது மனிதனுக்கு மட்டும் செயல்படுவதில்லை, மிருகங்களுக்கும் செயல்படுகின்றது. மிருகங்களுக்கு மட்டும் செயல்படுவதில்லை, கிரகங்களுக்கும் இந்த விதிகள் பொருந்துகின்றன. கிரகங்களுக்கு மட்டும் இல்லை, சூரியனுக்கும் பொருந்துகின்றன. சூரியனை சுற்றி இந்த வான நட்சத்திரங்கள், எரிவின் கற்கள், இவை எல்லாவற்றிற்குமே இவை பொருந்துகின்றன. பிரபஞ்ச நியதி இப்படித்தான் செயல்படும். இங்கு சட்ட வல்லுநர்கள், ஆலோசகர்கள் எதுவும் கிடையாது. நாம் ஒன்று செய்வதால் அதனுடைய விளைவுகள் வேறொன்றாக இருக்கும். பிரபஞ்ச நியதியும் சட்டமும் எவ்வாறு செயல்படுகின்றது? பிரபஞ்ச நியதி நமக்கு ஒன்று குறிக்கோள் இட்டு காட்டுகின்றது. உதாரணத்திற்கு, பிரபஞ்ச நியதி என்ன சொல்கின்றது என்றால், எந்த ஒரு உயிரினம் பிற உயிரினத்தை கொன்று வாழ்கின்றதோ அதற்கு ஆயுள் 15 வருடம் என்று நிர்ணயித்துள்ளது. இந்த ஆயுள் 15 வருடம் என்பதற்கு மனிதனுக்கு 100 வருடத்திற்கு சமம். இந்த 15 வருடம் அந்த உயிரினத்தால் வாழ முடியாது. 7 வருடம் 8 வருடங்களுக்குள்ளே அந்த உயிரினம் மாண்டுவிடும். இதற்கு உதாரணம் சிங்கம், புலி, மாமிச பச்சினிகள். இவைகளெல்லாம் 7.5 ஆண்டு 8 ஆண்டுகள் வரை தான் உயிர் வாழும். இதை பிற உயிர்களை கொண்டு தின்று வாழ்வதனால் பிரபஞ்சம் இதற்கு 8 ஆண்டுகளே ஆயுள் காலங்கள் நிர்மாணித்துள்ளது. ஏன்னா இதற்கு ஆயுள் காலங்களை அதிகரித்தால் நிறைய உயிர்கள் சேதமாகும். அதனால் 8 வருடங்கள், 7.5 வருடங்கள், அதற்கு மேல் இதற்கு வயதாகிவிடும். இதில் விசேஷம் என்னவென்றால், சிங்கங்கள் எல்லாமே பிறந்து விடும். 7 சிங்கங்கள், சிங்கம் மாமிச பச்சினிகள் 10ல் 2% தான், 20% தான் உயிர் வாழும். இது 80% இளம் வயதிலே தனது உயிரை விட்டுவிடும். அந்த 20%ம் 7.5 வயது 8 வயது தான் ஆகும். 15 வருடம் வரை அதனால் வாழ இயலாது. ஏனென்றால் அதற்கு வயதாகிவிடும். வயதானால் மற்றொரு மிருகம் அதனை கொன்றுவிடும். இப்படி நீங்கள் மாமிச பச்சினியாக வாழ்ந்தால் மனிதனுடைய வாழ்க்கை 8 வருடமாக இருக்கும். அதாவது சிலர் அடிக்கடியே போன்ற அடவடித்தனங்களில் இறங்கினால் அவருடைய ஆயுள் காலம் 8 வருடம் என்று பிரபஞ்ச நியதி இவ்வாறு செயல்படுகிறது. அடுத்தது அசைவ பிராணிகள். அசைவ பிராணிகளில் யானைகள் சேருகின்றன. யானைகள் வயிறு மிக பெரியதாக இருக்கும். அது அசைவம் மட்டுமே உண்டு சாப்பிடும், சைவத்தை சாப்பிடாது. ஆனால் சிங்கம், புலியுடைய யானைகளுக்கே பலம் அதிகம். அவைகள் மரங்களில் இருந்த இலைகளையும் பழங்களையும் உண்டு வாழும். அதோடு மட்டுமல்லாமல் அது வாழ முடியாத மரங்களையும் சாய்த்துவிட்டு தால் வாழ்நாளில் எண்ணற்ற மரங்களை பறித்து கொட்டையை போட்டு உருவாக்கிவிடும். இது இப்படி பழங்களை தின்று உயிர்வதனால் இந்த உயிரினம் வாழ்வதற்கு பூமிக்கு உகந்தது என்று இறைவன் அதற்கு 70 முதல் 100 வரை ஆயுதம்
நியமித்துள்ளார். அதாவது அசைவ முன்பு பிராணியான யானைகளுக்கு 70 வயதும் இதொன்று சில மூர்க்க குணங்கள் இருந்தால் அது வயதை குறைத்து விட்டான். ஆனால் ஆமைக்கு 200 வருடம். ஆமை கடலில் உள்ள பாசிகளை தின்னும், நிலத்திலும் வாழும், நீரிலும் வாழும். அவை அசைவம் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காது. அதனால் அதனுடைய ஆயுள் காலம் பிரபஞ்ச நியதி என்ன நிவாரண கடவுள் நியமித்திருக்கின்றார், அதற்கு 200 வருடம் என்று நியமித்துள்ளது. இது அசைவ பிராணிகள். ஆனால் அசைவ பிராணிகளும் மிக உயர்ந்த உயிரினம் என்று ஒன்று உண்டால் அதுதான் மரம். மரம், செடி, கொடிகள் இவைகள் தன் வாழ்நாளில் பிறருக்கு உதவியவே செய்கின்றன. மனிதனுக்கு உயிரினங்களுக்கு தேவையான வாயு காற்றை உருவாக்கின்றன. இரவு நேரத்தில் நச்சுக்காற்றை வெளியிட்டு பகல் நேரத்தில் நச்சுக்காற்றை உறிஞ்சிவிட்டு வாயு காற்றுகள் மனிதனுக்கு தேவையான உயிர் காற்றுகளை வெளியிடுகின்றன. இவ்வாறு அது மட்டுமல்லாமல் பழங்கள் காய்க்கின்றன. இந்த பழங்களை உண்டு மனிதர்கள் வாழ்கின்றன, உயிரினங்கள் வாழ்கின்றன. பல உயிரினங்களால் மரத்தின் இழப்பில் கூடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்கின்றன. இப்படி ஒரு மரம் இருப்பதனால் ஏகப்பட்ட உயிரினங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றன. அதனால் பிரபஞ்ச நியதிப்படி உணவை தேடி அது செல்வதில்லை, உணவு அதை தேடி வருகிறது. மழை பொழிகிறது, நீர் வருகிறது. நீரானது நிலத்தடி நீர் வழியாக நீரூற்றின் வழியாக அந்த வேருக்கு பாயும். இந்த வேரிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி கொண்டு சூரிய சக்தி, ஆகாசன சக்தியாக கொண்டு மகரந்த சேர்க்கையின் மூலம் தங்கள் உணவுமே இனவடர்த்தி செய்து கொள்கின்றன. மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன்களையும் எல்லாவற்றையும் மரம் ஒரு உன்னதமாக இந்த பிரபஞ்சத்திலே மிக உயர்ந்த பொருள் எதுவென்றால் அது மரம்தான். விலை கூடிய பொருள், வைரத்தை விட விலை மதிப்பற்றது. மரம் இல்லை என்றால் சுவாசிக்க காற்று இல்லை, மழை இல்லை, பூமியே வறண்ட பாலைவனமாகும். இவ்வளோ நன்மைகள் செய்யும் மரத்தை மனிதன் வெட்டுகின்றான். வெட்டுகின்ற மனிதனுக்கும் நிலைவை தருகிறது. அவன் வாழ்நாளும் போதும் அவனுக்கு தேவை 15 லட்ச ரூபா மதிப்புள்ள ஆக்சிஜனை அவனுக்கு கொடுக்கிறது. பழங்களை தருகிறது, எல்லாவற்றையும் தருகிறது. ஆனால் மனிதன் தன் சுய லாபத்துக்காக மரத்தை வெட்டுகின்றான். எந்த உயிரினமும் தன்னுடைய லாபத்துக்காக மரத்தை வெட்டு செய்வதில்லை. இது முதல் பிரபஞ்ச நீதி. இதனால் என்ன ஆகிறது? மரத்திற்கு இதனால் ஆயுள் தண்டனை பிரபஞ்ச நியதி எவ்வளவு நியமித்திருக்கணும்? 500 வருடங்கள் இந்த 1000 வருடங்களுக்குள்ளே இருக்கும். சில மரங்கள் 5000 வருடங்களுக்குள்ளே வாழும். ஏனால் அவை வாழ்நாள் மூலம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்வதில்லை, எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு கொடுப்பதற்கு சூரியன் வருகிறது, நீர் வருகிறது. அதனுடைய ஆற்றல் குறையாமல் இருப்பதற்காக சூரிய வெளிச்சம் பிரம்மாண்டமாக தருகிறது. நீர் அந்நிற்றின் வழியே அது எவ்வளோ கொடுக்கிறதோ அதை விட பன்மடங்கு அதற்கு அது தருகிறது. அதனால் மரத்தை நாங்கள் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட மரங்களுக்கு ஆயுள் இறைவன் 5000 வருடம் வைத்துள்ளான். ஆனால் அப்படிப்பட்ட மரத்தை மனிதன் வெட்டுகின்றான். தனக்கு எல்லா விதத்திலும் உதவி புரிகின்ற மனிதன் மரத்தை வெட்டுகின்றான். இதற்கு நான் சொல்லக்கூடாத விஷயங்களை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பிரபஞ்ச நியதி எப்படி செயல்படுகிறது என்றால், மரத்தை வெட்டுகின்ற மனிதன் ஊனமாக பிறக்கின்றான். அவனுக்கு லட்சத்தில் வரக்கூடிய வியாதிகள் அவனுக்கு வரும். அதாவது லட்சத்தில் வரும் வியாதிகள் ஒருவனுக்கு வரும். அந்த வியாதிகள் யாருக்குமே வந்திருக்காது. இப்படித்தான் பிரபஞ்ச நியதி செயல்படுகிறது.
அதனால் நீங்கள் சைவ பிராணியா சைவ பிராணியா பிறருக்கு உதவ வேண்டுமானால் 3 வகையான வாய்ப்புகளை இறைவன் வழங்கியுள்ளான். நீங்கள் எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை. சைவ பிராணிகளாக வாழ்ந்து அடாவடித்தனமாக வாழ்ந்து தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்து அகம்பாவம் கொண்டு அடைந்தால் உங்களை சுற்றி நம்பிக்கை துரோகிகளும் கள்ளங்கபடம் உள்ளவர்களும் தான் இருப்பார்கள். எப்போது உங்கள் பணம் குறைகிறதோ அப்போது உங்களை தின்று விடுவார்கள். நிம்மதி என்பது கடுகளவும் இருக்காது. எப்போது நீங்கள் சிறந்தாதிரமான பிறருக்கு துன்பம் தரக்கூடாது என்று வாழ்க்கையை வாழ்ந்துகிறீர்களோ அப்போது உங்களுக்கு துன்பம் தர யாரும் இருக்க மாட்டார். உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கை 70 வருடம் அதிக நாட்கள் நீடிக்கும். எப்போது நீங்கள் மரம் போல வாழ வேண்டும் தீர்மானிக்கிறீர்களோ அப்போதே இறைவனுக்கு உகந்த ஆட்களாகின்றார்கள். பிறர் உங்களை கொன்றாலும் அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு தலைமுறையாக சென்று தீரும். வழித்தண்டல்களால் அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். இதுதான் வாழ்க்கை. அதனால் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மனிதனாகிய நாம் தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இது ஒரு வகையான பிரபஞ்ச நியதி. இப்படித்தான் பிரபஞ்ச நியதி செயல்படுகிறது. பிரபஞ்ச நியதி என்பது நம் நாட்டில் பலவிதமான சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகளுக்கும் விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த சட்டங்களே தவறாக இருக்கலாம், சட்டப்படி சரியாக இருக்கலாம், ஆனால் பிரபஞ்ச நியதிப்படி தவறாக இருக்கலாம். பிரபஞ்ச நியதிப்படி சரியாக இருக்கலாம், சட்டப்படி தவறாக இருக்கலாம். அதனால் சட்டத்தையும் பிரபஞ்ச நியதியும் ரெண்டும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. சட்டம் என்பது மனிதன் தன்னுடைய வாழ்க்கை வசதிக்காக வகுத்து கொண்டது. பிரபஞ்ச நியதி என்னும் யார் வகுத்தார்கள் என்றே தெரியாது. அது தன் இஷ்டத்திற்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச நியதி இப்போது எப்படியெல்லாம் செயல்படுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். உதாரணத்திற்கு ஒரு சிறிய பிள்ளை பிறக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் தாயுடன் வாழ்கிறது. தாய் அன்புடன் கவனித்து பராமரித்து வந்தால் இந்த பிள்ளை தாயினுடன் பாசமாக இருக்கிறது. வயிற்றுக்குள் இருக்கும்போதே நம் சமுதாயம் என்ன சொல்கிறது? இது ஆணா பெண்ணா என்று பேசுகிறார்கள். வயிற்றுக்குள் இருக்கும் சிசுவுக்கு ஒரு கலக்கம் உண்டாகிறது. நாம் இந்த பூமிக்குள்ளே இன்னும் ஜனனிக்கவில்லையே, இந்த மனிதர்கள் ஏதோ பேசுகிறார்களே, நாம் என்ன இனம், ஆணா பெண்ணா என்று பேசுகிறார்களே. ஓரினம் பிறந்தால் நம்மளை மதிப்புள்ளவர்களும் மற்றொரு இனமாக பிறந்தால் நம்மை தாழ்மை உணர்ச்சி உள்ளவர்களும் தேற்றுகிறார்கள் என்று இந்த உயிரினம் கருவில் இருக்கும் சிசு குழப்பமடைகிறது. அப்போது பொம்பளை பெண் என்றால் அடக்கி ஆள வேண்டும் என்று இது பண்ணுகிறது. குழந்தையில் உள்ள தாய்மார்கள் கோவிலுக்கு சென்று நற்புத்தினிகளை நற்சிந்தனைகளுடன் இருக்க வேண்டும். இதற்குத்தான் தமிழில் ஒரு பழமொழி உண்டு. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள். ஊரார் பிள்ளை என்பது உங்கள் மனைவி. உங்கள் மனைவியை நீங்கள் ஊட்டி பாசத்துடன் பராமரித்தால் அவள் வயிற்றில் வளரும் உங்கள் பிள்ளையானது மிகுந்த ஆரோக்கியமாகவும் மிகுந்த நம்பிக்கையுடனும் நோய் நொடி இல்லாமலும் வாழும். இதற்குத்தான் அந்த பழமொழி செயல்பட்டு வந்திருந்தது. அதை விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் மனைவிக்கு துன்புறுத்தினால் உங்களுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இங்கு எந்த சட்டமும் செயல்படாது. இந்த சாட்சிகள் இல்லை. நான் துன்புறுத்தவில்லை என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அதுபோல பெண்களும்
வஞ்சித்தால் பிறக்காமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு சாட்சிகள் கிடையாது, சட்டங்கள் கிடையாது. நான் இந்த தவறு செய்யவில்லை என்று யாரிடமும் பேசவும் முடியாது. உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவளுக்கு தேவையான பணிவிடைகளும் செய்து உங்கள் பிள்ளை வளர வேண்டும் என்று நினைத்தால், உங்கள் வாரிசு நல்ல வளர வேண்டும் என்று நினைத்து நற்சிந்தனைகளும் கோவிலுக்கும் சென்று வளர்ந்தால் அவள் கருவில் வளரும் பிள்ளைகள் உங்களுக்கு தான் நல்ல பிள்ளைகளாக பிறக்கும். இப்போ கருவில் இருக்கும் பிள்ளைகளை விட்டு நீங்கள் பெண் குழந்தை ஆண் குழந்தை என்று பேசக்கூடாது. எது பிறந்தாலும் குழந்தை உயிரினம் உங்கள் கையில் இல்லை. பிரபஞ்சம் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, அவ்வளோதான். வேறு எங்கும் வைக்க முடியாதவன் உங்கள் உடலை தேர்ந்தெடுத்துள்ளது. அந்த உடலில் நீங்கள் எதுவும் செய்யவில்லை. நான் ஒவ்வொரு நாளும் அந்த உயிரினத்திற்கு சிசுவிற்கு தேவையான எதிர்ப்பு சக்தி, அறிவாற்றல், ஜீரண சக்தி போன்ற ஒவ்வொரு சக்தியும் கருவுக்குள்ளே பிரபஞ்சம் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. அது யாருக்கும் தெரியாது. இந்த பிரபஞ்ச நியதி என்ன சொல்கிறதால், இந்த குழந்தை பிறப்பதற்கு 1 மாதத்திற்கான உணவு தயாராகி விடுகின்றது. அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரிதான், நாயாக இருந்தாலும் சரிதான், பன்னியாக இருந்தாலும் சரிதான், எறும்பாக இருந்தாலும் சரிதான், ஓணானாக இருந்தாலும், பள்ளியாக இருந்தாலும் சரிதான், பாம்பாக இருந்தாலும் சரிதான். அந்த உயிரினம் பிறப்பதற்கு முன்பே அதற்கு தேவையான உணவு எந்த உயிரினத்திலிருந்து வருகிறதோ அங்கேயே அதற்கு தேவையான உணவு கிடைக்கும். இந்த உலகில் மனிதன் மட்டும்தான் வாழ்வதற்கு தகுதியானவன் இல்லை. மனிதனை தவிர மிருகங்கள், பறவைகள் எல்லாம் வாழ தகுதியானவை. இன்னும் அடுத்த பிரபஞ்ச நியதியை பற்றி இன்னொரு பாட்டில் சொல்கிறேன். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.